Hey guys, welcome to A Powerful Life. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து முடித்த உடனே கம்பல்சரி ஓகே இது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ தான் அப்படின்றத நீங்களே வந்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுவீங்க. அண்டு கம்பல்சரியாக நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுப்பீங்க, லைக் கொடுப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கள் பாசிட்டிவாகவே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. எதனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எவ்வளவோ விஷயங்களை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பெரிய ஆபத்து நிறைஞ்ச விஷயத்த யாருமே பேசுறது கிடையாது. ஒரு சிலர் பேசுகிறாங்க, பட் அது பெருசாக போய் ரீச் ஆகிறதும் கிடையாது. நம்ம பேசுகிறோம், எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்து அவருக்கு இது ரீச் ஆனாலும், அவருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சாலும், ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இணையதளம், அதாவது இன்டர்நெட்டில் தான். மொபைலில் இன்டர்நெட் இல்லைன்னா அது ஒரு மொபைலே கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டோம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 1600 வச்சுருந்தோம். அதில் வெறும் நெட்டு தான் வரும் போகும். அது மட்டும்தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக அதில் நடக்கும். மற்றபடி எல்லாம் அதுக்குள்ளே வந்துட்டு டிஃபால்ட்டாக செஞ்ச விஷயம் நம்ம ஃபோன் பண்ணி பேசக்கூடிய விஷயம் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு மொபைலில் என்ன இல்லை, சாப்பாடு ஆர்டர் கொடுக்கறதுலேருந்து அந்த மாதிரி படங்கள் பார்க்குற வரைக்கும், இல்லை நிறைய டெக்னிக்கலாக விஷயங்களை நல்ல விஷயங்களை கற்றுக்கிற வரைக்கும், நல்ல விஷயங்களை இன்னும் நம்ம டீப்பாக ரொம்ப தூரம் நம்ம போயிட்டு ஒரு டியூஷன் போய் கற்றுக்கக்கூடிய விஷயங்களை ஸோ ஈஸியாக மொபைல் மூலியமாகவே கற்றுக்கிற வரைக்கும் எல்லா டெக்னாலஜியுமே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரோத் அப்படின்றது ஆகிட்டு நல்ல விஷயம்தான். அதில் எந்த தவறும் கிடையாது. பொதுவாக மக்கள் நிறைய கூடக்கூடிய இடங்களில் வந்துட்டு மோசடிகள் அப்படின்றது நடக்குதுங்க. அதனால தான் மக்கள் நிறைய கூடக்கூடிய இடங்களில் காவல்துறையினர் வந்துட்டு எச்சரிக்கை அப்படின்றது செய்வாங்க. அப்போ இணையதளத்தையும் மக்கள் கூடுறாங்க. அப்போ அங்கே என்ன மோசடி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே என்ன நடக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பணம் ஏமாற்றி பிடுங்கிறதுலேருந்து, கார்டு மேலே 16 டிஜிட்டல் நம்பர் சொல்லுங்கள், அப்புறம் ஜஸ்ட் அந்த 4 ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ற வரைக்கும் இங்கே பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. செந்தில், அதாவது நம்ம சரவணன் மீனாட்சி சீரியலில் நடித்த ஆர்ஜே செந்தில் அவருக்கு இது போன்ற மோசடி நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பரிச்சயமானவங்களுக்கு, நியூஸ் அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தால் அவருக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் மூலிமா அவருடைய வந்துட்டு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப நெருக்கமானவரும், ரொம்ப நெருக்கம்லாம் கிடையாது. ஸோ அவருடைய நம்பரை இவர் வச்சிருக்கிறாரு. இவர் வந்துட்டு ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஹோட்டலுக்கான ஓனர்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன செய்யறாருன்னா, திடீர்னு ஒரு மெசேஜ் பண்ணி, செந்தில் இது போல் எனக்கு ஒரு 15,000 பணம் தேவைப்படுது, கொஞ்சம் உடனே அனுப்புங்க, எனக்கு அர்ஜென்ட்டு, நான் உங்களுக்கு உடனே நாளைக்கு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் என்ன செய்கிறாருன்னா, அடா இவ்வளோ பெரிய ஆள் நம்மள்ட்ட வந்து காசு கேட்குறாரு, சரி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாருன்னா பணத்தை அனுப்பிடுறாரு. பணத்தை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு, சார் என்ன சார் பணம் வந்துருச்சிங்களா, எப்படி சார் பிரச்சனைலாம் சால்வ்டா அப்படின்னு வந்து கேட்க, இவர் ஃபோன் பண்ணி செந்தில் கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே, என்னப்பா பணம், எப்பா நீயும் பணம் அனுப்பிட்டியாப்பா, உனக்கும் பண்ணிட்டானுங்களா கால், ஏன்னா எனக்கு இது மாதிரி தான் டெய்லி கால் வந்துகிட்டே இருக்குது, நிறையா பேர் வந்துட்டு இது போல் நான் உங்களுக்கு பணம் அனுப்பினேன், என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ நான் பணம் யார்ட்டையும் கேட்கவே இல்லைப்பா, இது மாதிரி நான் கூட கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ தான் இவருக்கு தெரிய வருது, அட்டா பாவிகளா, நமக்கு வந்துட்டு பெருசாக விபூதி அடிச்சுட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி இவர் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறார். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா அவர் வாட்ஸ்அப்லேருந்து எப்படி இவனால் மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருமே. வாட்ஸ்அப் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் மொபைலில் யூஸ் பண்ணுறதை மட்டும் பார்க்குறீங்கன்னா கிடையாது. வாட்ஸ்அப் அப்படின்றது மொபைல் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வெப் வாட்ஸ்அப்பையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே போல் டெலகிராமையும் நீங்கள் வெப்பில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியே யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் வெப்பில் யூஸ் பண்ணக்குள்ள எனக்கு வந்துட்டு மொபைலில் லாக் அவுட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய மொபைல்லேருந்து ஓடிபியை வந்துட்டு அவன் எடுக்கணும். அந்த ஓடிபி எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எப்படி அவனுங்க அதெல்லாம் வந்து கேட்குறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையாக ஃபோன் பண்ணி, இது போல் ஆனால் தெரியாமல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய நம்பரை வந்துட்டு ஆதாருக்கு கொடுத்துட்டேன்னா, உடனே உங்கள் ஓடிபி மட்டும் சொல்லலாம், ப்ளீஸ் நான் தப்பாக நினச்சிக்காங்கண்ணா, இது உடனே கொடுக்கலாம் ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்னா ஆஸ்பத்திரிக்காக அப்ளை பண்ண வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சுனா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை யோசிக்கவே விடாமல் அவன் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா, அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்னா ப்ளீஸ், நான் உயிருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டே இருப்பான். அந்த இடத்துல நம்ம யோசிக்கவே முடியாது. இவன் யார் என்னன்ற தாட்டே நமக்கு வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ நடந்து நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. இது புதுசு அப்படின்றதுனால அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிபியை ஷேர் பண்ணுறோம். அந்த ஓடிபி எதுக்கான ஓடிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்துட்டு வெப் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஓடிபி தாங்க அது. அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவனால் அதை பார்க்க முடியும்.
அப்போ அவன் என்ன செய்வான், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு ரேண்டமாக அவருக்கு இருக்கக்கூடிய வந்துட்டு நம்பரில் அவருக்கு வந்துட்டு அந்த இவனுக்கு மோசடி பண்ணுறவனுக்கு வந்துட்டு இவர் ஆர்ஜே செந்தில் அப்படின்றது தெரியாது. ரேண்டமாக அவன் வந்து நம்பரில் எல்லாத்துக்கும் 15,000 கூட ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறான். ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் கூட அவங்க பார்க்கல. சரி இவன் என்ன ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு, இது ஃபார்வர்டு மெசேஜ் மாதிரி இருக்கே, நமக்கு ஏன் ஒரு டைப் பண்ணி என்னப்பா ஃபார்வர்ட் பண்ணுறாரு அப்படின்றது கூட அவர் யோசிக்கல. சின்ன சின்ன விஷயம் தான் பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு மெசேஜை டைப் பண்ணி அனுப்புறதுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். டைப் பண்ணுறதுனா நார்மலாக வந்துடும், ஃபார்வர்டுன்னு மேலே காமிக்கும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதை யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா தெரியும். அப்போ இது மாதிரிலாம் நம்ம உள்ள வந்துட்டு வராங்க. சரி ஓகே, நான் ஓடிபிலாம் கொடுக்க மாட்டேன், இவன் யார் இவன், நான்லாம் ஓடிபியே தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சிலர்லாம் உஷாராக இருப்போம். அவங்களுடைய வாட்ஸ்அப் எப்படி இவனுங்க ஆக்சஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு சில விஷயங்களை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில விஷயங்களை எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலைன்னா உடனே போய் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதை பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, நான் எதை டிசேபிள் பண்ணி வைக்கணும், இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன், எதை டிசேபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பிக்சர் யாராவது நமக்கு அனுப்புகிறாங்கன்னா ஆட்டோ டவுன்லோடிங் அப்படின்றது ஆக வைக்கிறது. இந்த ஆட்டோ டவுன்லோடிங் ஆனால் என்ன பிரச்சனைங்க, எம்பி தானே குறையும், அது பிரச்சனை இல்லை, வீட்டில் தான் ஒய்ஃபை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபைல் மூலிமா உங்களுடைய வந்துட்டு வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்த அனுப்ப முடியும். அதில் வந்துட்டு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, ஈஸியாக அனுப்ப முடியுங்க. ஒரு ஃபைல் அனுப்பி இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆச்சுன்னா மட்டுமே போதுமான ஒன்று. அது ஃபோட்டோவாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஜேபிஜி ஃபார்மேட்டில் அனுப்புனானா ஸோ அவங்களால உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை எடுக்க முடியும். இந்த ஃபார்மேட்டில் அனுப்புனாலே அது முடியும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கணுமா, டிசேபிள் பண்ணி வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எத்தனை பேர் அதை டிசேபிள் பண்ணி வைக்கலையோ உடனே அதை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் தேவை உங்களுக்கு பரிச்சயமான நம்பர்லேருந்து வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். அதுவும் நீங்கள் பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் அப்படின்றத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கனாலே வந்துட்டு போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலோட ஆக்சஸ் அப்படின்றது எவனுக்குமே கிடைக்காது. இது இந்த மோசடி பண்ணுறவங்களுக்கு சுத்தமாக கிடைக்காது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் இந்த லிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரேண்டமாக நிறையா லிங்க் அப்படின்றது அனுப்புகிறாங்க. இந்த ரேண்டமான லிங்க் எப்படி இருக்கும்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் உங்கள் செல்லில் இருக்கிற விஷயத்த நான் எல்லாத்தையுமே திருட போகிறேன், ஆட்டியா போட போகிறேன், அதனால நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன், அந்த லிங்க்கை நீங்கள் தொடுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மறு இல்லை வந்துட்டு பெருசாக இங்கே ஒரு வந்துட்டு மச்சம், இந்த மாதிரி வந்துட்டு ஒத்த கண்ணை மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வருவான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அவன் அனுப்புறது என்னன்னா, தாய் மசாஜ் இருக்கு ரெடி, வரீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ஆஃபர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் 2000 ரூபாயில தாய் மசாஜ் ரெடியாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வேற கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா லோன் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த லோன் அப்ளிகேஷனில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல், கேஒய்சி டாக்குமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி உங்களை கவர்ற வகையில் நீங்கள் வந்துட்டு கிராசரி ஐட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? கிராசரி ஐட்டம் மிக குறைந்த விலையில் வெறும் 20% மட்டும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய கிராசரி ஐட்டத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும். மதிப்பு 50,000 60,000 அப்படின்னு சொல்லுவான். ஸோ நீங்கள் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைப்பீங்க. இந்த மாதிரி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை அனுப்பி பண்ணுவான். அப்போ நம்ம வந்துட்டு எதையுமே தேவையில்லாத தொடக்கூடாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை இன்டர்நெட்டில் தொடக்கூடாது, லிங்க் தொடக்கூடாது. நீங்கள் ஏதாவது வீடியோ டவுன்லோட் இருக்குன்னா அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நெட்டு ஆன்லைனை கொஞ்சம் பயத்தோட நம்ம வந்துட்டு உபயோகப்படுத்தணும் அப்படின்றதா ஸோ இந்த வீடியோவோட சுருக்கம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மோசடி செஞ்சு நிறைய பேரோட பணம் அப்படின்றது திருடு போகுது. ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வெயிலில் போய் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் வெயிலில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நம்ம பண்ணக்கூடிய சின்ன ஒரு அலட்சியத்தினால அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் எல்லாத்தையுமே. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு மளிகை செலவு அப்படின்றது எக்ஸ்ட்ரா போச்சுனால நம்ம எவ்வளோ கோவப்படுறோம், இந்த மாதம் ஏன் இவ்வளோ போச்சு, ஏன் என்ன அப்படின்ற மாதிரி டென்ஷனாக வரும் இல்லைங்களா? அதுதான் இங்கேயே நம்ம கோவப்படக்கொள்கிற வேற எவனுக்கும் தூக்கி கொடுக்கலாமா? ஓகே, இதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.